முதலாவதாக எனக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர். எதுலேருந்து எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர் அப்படின்னா 100%, 100% தோல்வின்னு நியமிக்கப்பட்டாலும் எனக்கு ஜெயம் கொடுக்கறதுக்கு கர்த்தரால முடியும். நம்பர் 2, இரண்டாவதாக நான் பலவீனமாய் அந்த காரியத்தை ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு எனக்கு பலனே இல்லைனா கூட எனக்கு பலன் கொடுத்து என்னை ஜெயிக்க பண்ணுறதற்கு ஒருவரால் முடியும். நம்பர் 3, மூன்றாவதாக எனக்கு ஜெயம் கொடுக்குற தேவன் எந்த சூழ்நிலை ஜெயம் கொடுப்பார்னா, நான் ஜெயிக்க மாட்டேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது எனக்காக உதவி செய்து என்னை ஜெயிக்க பண்ணுகிற ஒருவர் என் கூட இருக்கிறார். தாவீதை ஏளனமாக தான் பார்த்தாங்க, குறைவாக தான் பார்த்தாங்க. ஆனால் அவர் ஜெயிக்க பண்ணார்ல. நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன். இந்த மாதத்தில் ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்கிற நாமத்தினால உங்களை பிளஸ் பண்ணுறேன். எல்லாருமே ஜெயிப்பீங்க. உங்களை பார்க்குற கண்கள் மாறும். உங்கள் மேலே இருக்கிற கண்கள் திசை திரும்பும். உங்கள் மேலே வித்தியாசமாய் பார்க்கிறவர்கள் ஆச்சரியமாய் பார்ப்பார்கள். கர்த்தர் அந்த கண்களை மாற பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார்.